ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உப்புருண்டை. இந்த உப்புருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த உப்புருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உப்புருண்டைக்கு முதல்ல நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சேன். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சி வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா ரெண்டுமே பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கணும். இதை செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. அடுத்து சிட்டிகை பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன் இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு போட்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கொத்தமல்லி கிடைச்சா கூட சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ உப்பை மீதி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம சுடு தண்ணி தயார் பண்ணிக்கலாம். 2 கப் நான் மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி நல்லா கொதித்து இந்த மாதிரி வரணும். இப்போயும் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். 2 கப் அளவு பச்சரிசி மாவு கடையில் விற்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன். 2 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. அடுத்து 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேங்காய் சில்லாக சேர்த்து தேவைனாலும் சேர்த்துக்கலாம். சாப்பிட்றப்ப நடுவில் கடிப்படும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக துருவன தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதை நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா கலந்து எடுக்கணும். இப்போ நல்லா சூடாக இருக்குது தண்ணி. இதை மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம், பச்சரிசி மாவை. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு தேவையான சைஸ் உருண்டை எடுத்து உருட்டி நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்து நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் இல்லைனா இட்லி தட்டில் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இது மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம்.
எல்லா மாவையும் நல்லா உருண்டை உருட்டி பிளேட்டில் வந்து வச்சாச்சு. இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா காயட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டீமர் பிளேட்டை வந்து பாத்திரத்தில் வச்சிடலாம். இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறோம். நல்லா உப்பு உருண்டையும் வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான உப்பு உருண்டை வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். கூட வந்து கார சட்னி இல்லை புதினா சட்னி, அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் சட்னி இதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி, ஹெல்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.